ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எக்ஸைஸ் 1.5 வந்துட்டு பார்க்கலாம். இந்த டாபிக் என்னென்னா காம்போஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சார்புகளின் இணக்கம். ஓகேங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக சின்ன சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து எஃப் டாட் ஜி வந்துட்டு ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்னு கொடுக்கணும். இதை வந்துட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்படி எழுதும்போது நமக்கு பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டா. அப்போ எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ நமக்கு இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்லேயே இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிற இருக்கிறத இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து மாற்றிருக்கேன். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஜி டாட் எஃப். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு வந்து என்ன இருக்குது கொஷினில், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக எக்ஸ் மைனஸ் எக்ஸு. அப்போது ஜி ஆஃபில் எங்கே எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரும் வந்துட்டு வேறு வேறு. ஆமாவா? அப்போ நாட் ஈக்குவல். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சமமானு கேட்டிருக்காங்க, சமம் இல்லை. இதே மாதிரி தான் எல்லா சப்டிவிஷனும். இப்போ இது செகண்ட் சம்மு. ஆக்சுவலாக எல்லா சம்மும் சிம்பிள் அப்படிங்கிறனால இது ஒரே வீடியோவில் நான் காமிச்சிடுறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் ப்ரொசீஜர், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் பதிலாக அந்த ஃபங்க்ஷனு. இப்போ இந்த கண்டுபிடிச்சிருக்க இந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி ஜிஏக்கும் சப்ஸ்டியூட் பண்ணால் பாருங்கள், இதுவும் எனக்கு வேறு ஃபங்க்ஷனு. ஸோ நாட் ஈக்குவல்ட்டு. ஓகேவா? தேர்ட் சம் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கா, இந்த ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனு. அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அதே மாதிரி தான். இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், நம்ம வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது இந்த 3 × 3 இருக்குங்களா, அப்போ இந்த 3 மல்டிபிள் பண்ணால் 9, மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கும். இதை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸு, இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 6. ஓகேவா? இது ஆக்சுவலாக 3 இதுதான் புரியுற மாதிரி இங்கே கீழே எழுதியிருக்கேன். 9ல் 6 போயிடுச்சுனா 3 மைனஸ் 6/3. அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் வந்துட்டு நாட் ஈக்குவல். ஓகேங்களா? ஃபோர்த் சம் மட்டும்தான் ஒரே ஒரு ஆன்சர் ஈக்குவல்ட்டாக வரும். எப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. நார்மலாக ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஸ்டெப்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஃப்த் சம்க்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்துட்டு a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கனால அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி நான் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். அப்போ இது இவ்வளோ பெரிய ஆன்சரு இது. ஸோ நாட் ஈக்குவல். ஓகேவா? இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே மார்க் வந்துடும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.